பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவுடைய அரசியல் சூழலையே ஹிந்து விசஸ் முஸ்லீம் அப்படின்னு மாற்றக்கூடிய வேலையில் தான் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்காக அவங்க பல்வேறு அமைப்புகளை கொண்டு சமூக சூழலில் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து அதுக்கான பிரச்சாரங்கள் போய்கிட்டே இருக்குது. அதனுடைய உச்சகட்டமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயே மிகவும் பகிரங்கமாக பேசியிருந்தாரு. அதாவது சொத்த புனி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்களுடைய தாலி எருமை மாடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முஸ்லீமுக்கு எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப விஷமத்தனமா ஒரு தலைவர் எதையெல்லாம் பேசக்கூடாது அதையெல்லாம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி வச்சிருந்தாரு. கூடவே அசாம் முதல்வரான ஹிமந்த விஸ்வ சர்மா, ஊபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லி மோடியோட இந்த விஷம பிரச்சாரத்துக்கு ஜால்ரா போடுற வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க. எனவே அத்தகைய யோகி ஆதித்யநாத் இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி வச்சிருக்காரு. அந்த பேச்சு தான் இப்போ கண்டனத்துக்குள்ளாயிட்டு வருது. அதாவது ஹோலி பண்டிகை அப்போ இஸ்லாமியர்கள் யாரும் வெளியே வர வேண்டாம், அவங்க மசூதிக்கு போயிட்டு தொழுகை நடத்தணும் அவசியம் கிடையாது, அவங்க வீட்டில இருந்து தொழுகை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசி வச்சிருக்காரு. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துடைய சம்பல் பகுதியோட காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருக்கிற அனுஜ் சௌத்ரி அவர்கள் போன வாரம் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாருங்க. ஹோலி பண்டிகை வெள்ளிக்கிழமை வருது, எனவே அந்த வெள்ளிக்கிழமை முஸ்லீம்கள் தொழுகை பண்ண போவாங்க. இந்த ஹோலி பண்டிகையில அந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா நீங்க வீட்டில இருந்தே தொழுகை நடத்தலாம், நீங்க மசூதிக்கு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் எப்படி சொல்றாருன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க இந்த ஹோலி பண்டிகை வருது, நீங்க 52 வாரம் தொழுகை நடத்திட்டு தான் இருக்கிறீங்க, 52 ஃப்ரைடே வருது இல்ல, அப்புறம் என்னங்க பிரச்சனை அப்படின்லாம் பேசியிருந்தாரு. எனவே அனுஜ் சௌத்ரி இப்படி பேசவும் தான் பலரும் கண்டன குரல்களை எழுப்பிட்டு இருந்தாங்க. இது இஸ்லாமியர்களை ஒடுக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் இவர் மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நிலைமையில தான் இவருடைய பேச்சை யோகி ஆதித்யநாத் அவர்களை ஆமோதிச்சிருக்கிறாரு. இவர் இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள்ட்ட கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு, பண்டிகை சமயங்கள்ல பரஸ்பர மரியாதையோட அவசியத்தை தான் டிஎஸ்பி அனுஜ் சௌத்ரி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னும், பண்டிகை அப்போ நாம ஒருவருக்கு ஒருவர் உணர்வுகளை மதிக்கணும், இந்த சமயத்துல பிரார்த்தனைகளை ஒத்தி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே முஸ்லிம்கள் வெளியே வராம தங்களுடைய வீடுகள் இருந்த பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. எனவே அதிகாரிகள் இப்படி ஒரு பக்கம் தீய கருத்துக்களை, மதவெறுப்பு கருத்துக்களை பேசுறாங்க அப்படின்னா அதை ஆதரிச்சு ஆட்சியாளர்களும் இப்படி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான செயலா பார்க்கப்படுது. ஹோலி பண்டிகை அப்போ கலர் பூசத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எனவே நீங்க வெளியே வராதீங்க, நீங்க வீட்டுக்குள்ள இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்திய குடிமகன் ஒருவர் இனம், பாலினம், மொழி, மதம் அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டும் ஒரு இடத்துக்கு போறதை தடுக்க கூடாது, அவங்க கிட்ட பிரிவினை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்குது. ஆனா இவங்க ஹோலி பண்டிகை காரணமா வச்சு நீங்க வெளியவே வரக்கூடாது, நீங்க மசூதிக்கு போக தேவையில்ல, நீங்க வீட்ல இருந்தே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப அராஜகத்தனமானது. எனவே ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி டிஎஸ்பி ஆயிருக்கிற அனுஜ் சௌத்ரிக்கு கான்ஸ்டிடியூஷனை பத்தி தெரியாம இருக்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. படிச்ச இவருக்கே சரியான புரிதல் இல்லை அப்படின்னும் போது முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பையும் ஹிந்துத்துவ கருத்தை பேசுற ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவில இருந்து வந்த யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த கருத்தை ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு. எனவே இவங்க கிட்ட நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, ஹிந்துக்கள் சாயம் பூசிடுவாங்க, அதனால நீங்க ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்களே, அதையே போயிட்டு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த போறாங்க, அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள், அதுவும் ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிற காலங்கள்ல அவங்க தொழுகை நடத்துறது ரொம்ப முக்கியமானது, அதனால நீங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வகையில ஹோலி பண்டிகையை கொண்டாடிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்குதா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. இது எந்த கணக்குல வருதுன்னா, திரும்ப திரும்ப ஆதிக்கம் செலுத்துறவங்க ஆதிக்கம் செலுத்திட்டே இருக்கிறாங்க, ஆனா அடி வாங்குறவங்களோ நீங்க ஒதுக்கி இருந்துக்குவாங்க, அவங்க தான் அடிக்கிறாங்கல்ல, நீங்க ஒதுங்கிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. எனவே ஆதிக்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வக்கு இல்லாம அடி வாங்குறவங்க கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ற கதையா தான் இப்போ இஸ்லாமியர்களை பார்த்து நீங்க உள்ளுக்குள்ளேயே தொழுகை நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க ஹிந்துத்துவ பெரும்பான்மைவாதமா தான் பார்க்கப்படுது. ஹிந்துக்கள் இங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க, அவங்க நினைச்ச என்ன வேணாலும் பண்ணலாம், உங்க மேல கலர் பூசலாம், அதனால நீங்க தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும், நாங்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற வகையில தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் மறைமுகமா மிரட்டல் கொடுத்திருக்கிறாரு. இதே இந்துத்துவவாதிகள் தான் விநாயகர் சதுர்த்தி மாதிரியான பண்டிகைகளை காரணமா வச்சு முஸ்லிம்களுக்கு எதிராக கோஷம் போடுறது, மசூதிக்கு முன்னாடி ஊர்வலம் போயிட்டு அங்க கலவரம் நடத்துறது, மசூதிக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் பாட்டை போட்டு ஆடுறது அப்படின்னு சொல்லி பல்வேறு அநாகரிகமான செயல்களை ஈடுபட்டு இருப்பாங்க. ஆக இதையெல்லாம் கண்டுக்காத யோகி அரசும் பாஜகவும் இப்போ அதே மாதிரியான ஒரு அராஜகத்துக்கு இவங்களும் துணை போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹோலி பண்டிகையை காரணம் காட்டி நீங்க மசூதிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியை காரணம் காட்டி நீங்க வீட்டுக்கு வெளியே வராதீங்க அப்படின்னுவாங்க, இஸ்லாமியர்கள்லாம் கடை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பொது வெளியில இஸ்லாமியர்களோட இடத்தை குறைச்சி அவங்கள தனிமைப்படுத்தி உள்நாட்டு அகதிகளா மாற்றத்துக்கு தான் இந்த யோகி ஆதித்யநாத்தும் பாஜக அரசும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2019 சர்ஃபெக்சல் விளம்பரம் ஒன்று வந்துச்சு, அதுல 2 சிறுவர்கள் நண்பர்களா இருப்பாங்க. அதுல ஹோலி பண்டிகையின் போது முஸ்லிம் சிறுவரோட உணர்வுகளை மதிக்கிற வகையில அந்த விளம்பரம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த விளம்பரம் 2019 வெளியாகி வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ கீழே பலரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சங்கிகள் வயிறு எரிஞ்சு போய் இந்த ஆடு எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துது அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருந்தாங்க. இன்னும் மேல சொல்ல
போனா சர்ஃப் எக்ஸலுக்கு பதிலா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கு இல்லையா, அந்த ஆப்போட ரிவ்யூக்கு போயிட்டு நீ பாகிஸ்தானுக்கு போ, எங்களுடைய உணர்வுகளை நீங்க புண்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி எல்லாம் கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஆக சர்ஃப் எக்ஸலுக்கும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கும் வித்தியாசம் தெரியாத சங்கிகள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆடை பார்த்து வயிறு எரிஞ்சு சாவ விட்டுட்டு இருந்தாங்க. ஆக சர்ஃப் எக்ஸல் விளம்பரக்காரருக்கு இருக்கிற புத்தி கூட இந்த யோகி ஆதித்யநாத்துக்கு இல்ல அப்படிங்கறது தான் நம்ம புரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே தொடர்ச்சியா யோகி ஆதித்யநாத் அவர்கள் முஸ்லிமுக்கு எதிராக பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல முஸ்லிம்களோட நடமாட்டத்தை ஒழிக்கிற வகையில, அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுக்கிற வகையில இப்படி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது. இந்த விஷயத்தை மதசார்பின்மை மேல நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லாருமே கண்டிக்க வேண்டும் அப்படிங்கறதா இங்க முக்கியமான விஷயமா இருக்குது. இல்லனா இவங்க மென்மேலும் முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆக இந்த அறிவிப்பானது முழுக்க முழுக்க இந்துத்துவவாதிகளுக்கும் சங்கிகளுக்கும் தான் மிகவும் சாதகமான அறிவிப்பா இருக்குது. ஆக நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, முஸ்லிம்களை நாங்க ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒட்டுமொத்த யோகி அரசுமே நடந்துக்குதுங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டே இருக்குது. தேர்தல் அப்ப கூட எங்களுடைய ஓட்டுகளை இவங்க பறிக்கிறாங்க, எங்களை ஓட்டு போட இவங்க விடுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தாங்க. இப்போ இவங்க தொழுகை கூட நடத்தக்கூடாது, வெளியே வரக்கூடாது, மசூதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பகிரங்கமா வெளிப்படையாவே தெரிவிக்கிறாங்க. அப்படின்னும் போது அங்க இருக்கிற இஸ்லாமியர்களோட நிலைமையை யோசிச்சு பார்த்தா, அவங்களுடைய மனநிலையை யோசிச்சு பார்த்தா நமக்கு ரொம்பவே கவலையா இருக்குது. ஆகவே அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க வேண்டிய தேவை நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. இந்தியா முழுக்கவே ஒட்டுமொத்தமா இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குது.